பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக மீண்டுமாய் சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 43வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஜனங்களின் சண்டைகளுக்கு நீர் என்னை தப்புவித்து ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்குகிறீர். நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்கு தப்புவிக்கிறவர் என்கிற தலைப்பை நான் கொடுக்க விரும்புகிறேன். சங்கீதக்காரனாகிய தாவீது இங்கே தேவனாகிய கர்த்தர் தன்னை ஜனங்களின் சண்டைகளுக்கு தப்புவிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறார். அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான சூழ்நிலைகளை சந்திக்கிறோம் அல்லவா? சில நேரங்களிலே நம்மோடு கூட வேலை செய்கிறவர்கள், இன்னும் நம்மோடு கூடவே இருக்கிறவர்கள், நாம் பொது இடங்களில் சந்திக்கிற மனிதர்கள், நம்மை தவறாக விளங்கி கொள்ளுகிற ஒரு கூட்ட ஜனங்கள் நம்முடன் சண்டையிடுவார்கள். இன்னும் அநேக குடும்பங்களில் கூட சண்டைகள் வருகிறதல்லவா? தேவனிடத்திலே ஒவ்வொரு நாளும் தாவீதை போல நாம் இப்படி ஜெபிக்கிறதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனே, இந்த நாளிலே ஜனங்களின் சண்டைகளுக்கு நீர் என்னை தப்புவியும் என்று சொல்லி ஜெபித்து ஒவ்வொரு நாளையும் நாம் துவங்கினால் தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு நிச்சயம் பதில் தருவார். மட்டுமல்ல, நம்முடைய சமாதானத்திற்கு விரோதமாய் எதிர்த்து வருகிற சகல பொல்லாத மனிதர்களுக்கும் சத்துருவினுடைய திட்டங்களுக்கும் தேவன் நம்மை விலக்கி காக்கும்படி நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது நாம் சகல பொல்லாப்புக்கும் விலக்கி காக்கப்படுவோம். நாமும் ஜனங்களின் சண்டைகளுக்கு நீர் என்னை தப்புவிக்கிறீர் என்று தைரியமாய் தாவீதை போல சொல்லலாம் அல்லவா? ஒவ்வொரு நாளும் இப்படி ஜெபிக்கிறதற்கு தீர்மானித்து நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் பக்தனாகிய தாவீது சொன்ன அந்த வசனங்களை ஆண்டவரே நாங்கள் தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீர். ஆம் தகப்பனே, ஜனங்களின் சண்டைகளுக்கு தாவீதை தப்புவித்து தலைவனாக்கினவர் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களையும் ஜனங்களின் சண்டைகளுக்கு நீர் தப்புவிக்கும்படிக்கு உம்முடைய சமூகத்திலே நாங்கள் விண்ணப்பிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் கடந்து வருகிற பொல்லாத நாவுடைய மனிதர்களை ஆண்டவரே நீர் அப்புறப்படுத்தி போடுவீராக. அவர்களிடத்திலே ஆண்டவரே அவர்களுடைய நாவின் சண்டைகளுக்கு கர்த்தர் கிருபையாய் விலக்கி எங்களை மறைத்து கொள்ளும்படிக்கு உம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.